this is Professor Aswin from Government College of Technology. நீங்க என்ன பார்க்க போறோம்னா EOQ அப்படினு பார்க்க போறோம். EOQ னா எகனாமிக் ஆர்டர் குவாண்டிட்டி சொல்லுவாங்க. அந்த குவாண்டிட்டி என்னன்னா ஆர்டரிங் காஸ்டும் கேரிங் காஸ்டும் வந்து எங்க மீட் ஆகுதோ அந்த குவாண்டிட்டி ஈக்குவல் ஆகுதோ அந்த குவாண்டிட்டி தான் எகனாமிக் ஆர்டர் குவாண்டிட்டி. அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. EOQ equal to square root of 2ds by c அந்த ஃபார்முலா இருக்கு. EOQ வந்து square root of demand square root of setup cost அப்புறம் 1 by square root of 1 by c C வந்து holding cost or carrying cost, S வந்து setup cost or ordering cost. அது தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன சொல்றேன்னா டிமாண்ட் 4 மடங்கு அதிகப்படுத்தினா என்ன ஆகும்? EOQ increase by 2 times. ஏன்னா ரூட்டுக்குள்ள இருக்கு. ஸோ 2 மடங்கு வரும். இது வந்து டிமாண்ட் வந்து increase by 2 times னா EOQ increase by root 2 times. அப்போ ரூட்னா 1.414 1.414னா 41% increase அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே கொஞ்சம் அதே இதுதான் ஃபார்முலா தான் ஆனால் வந்து மாற்றி மாற்றி கேட்பாங்க வச்சுக்கோங்களேன். இது ஃபர்ஸ்ட் மாடலுக்கு இந்த ஃபார்முலா. செகண்ட் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கன்சப்ஷன் மாடல் அப்படின்னா அதில் டிமாண்டோட சேர்ந்து ப்ரொடக்ஷன் ரேட் அப்படின்னா அந்த டிமாண்ட் வந்து கன்சப்ஷன் ரேட் சொல்லுவாங்க, பி பர் ப்ரொடக்ஷன் ரேட் சொல்லுவாங்க. இந்த ஃபேக்டர் ஒன்று கண்டுபிடிப்போம். ஃபேக்டர்னா 1 - d / p. இந்த சியோட பக்கத்தில் ஃபேக்டர் வரும், அவ்வளோதான். சரிங்களா? இந்த ஃபேக்டரோட வேல்யூ கண்டுபிடிச்சு இந்த சி கூட ஃபேக்டர் வரும். மற்றபடி 2ds 2ds ஏ கிடையாது. இந்த 2ds by c அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். 2ds by c அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஃபர்ஸ்ட் மாடல் தேர்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் காஸ்ட். அது 1 by c dash போட்டு 1 by c 1 by ஷார்ட்டேஜ் காஸ்ட் போட்டிங்கன்னா 2ds by c க்கு பதிலாக c dash யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். இது மூணுத்துக்குமே டோட்டல் காஸ்ட் வந்து மினிமம் டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். அது மினிமம் டோட்டல் காஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2dsc. இங்கே 2dsc க்கு பதிலாக இங்கே f வரும். f ன்னு அந்த ஃபேக்டர் கண்டுபிடிச்சது. இங்கே 2dsc c க்கு பதிலாக c dash வரும், அவ்வளோதான். நம்பர் ஆஃப் ஆர்டர் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு கேட்டால் உஷாராக வச்சுக்கணும். நான் ஒரு வாட்டி வந்து நம்பர் ஆஃப் எக்கனாமிக் ஆர்டர்னு கேட்டோம், நம்பரை மட்டும் மறந்துட்டேன். அப்போ எக்கனாமிக் ஆர்டர் நினைச்சு எஸ் வெட்டி போட்டேன். ஆனால் வெளில வந்து பார்த்தேன் ஆன்சருக்கு தோல்வி புரியாது. நம்பர் ஆஃப் ஆர்டர் அப்படின்னா டி பை கியூ ஸ்டார் வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி தான். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆர்டர்னா வந்து கியூ ஸ்டார் பை டி இட் இஸ் 1 by n. நம்பர் ஆஃப் ஆர்டருக்கு இன்வெர்ஸாக இருக்குன்னு தெரியும். தேங்க்ஸ் சாம்பியன்ஸ்.